நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். signing in. வெளிநாட்டு மருமகள் அல்லது வேற்று மொழி மருமகள் அல்லது வேற்று மாநில மருமகள், தமிழ் மாமியார், இதுதான் வந்து தலைப்பு. அதாவது வேற்று மாநில பெண்கள், வேற்று நாட்டு பெண்களை திருமணம் செய்து கொண்டு வரக்கூடிய மகன்கள், அவங்களுடைய அம்மாக்கள் அந்த மருமகள்களை எப்படி எதிர்கொள்கிறாங்க அப்படின்றது தான் இந்த வார நீயா நானா. அதாவது 16/8/2026 ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பான 460வது எபிசோடு சீசன் 23உடைய எபிசோட் வந்து இதுதான் தலைப்பு. ஸோ இது வந்து கொஞ்சம் பார்க்கும்போதே நல்லா இருந்தது. ஸோ அது என்ன ஏது அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் இந்த மாதிரி உங்கள் குடும்பத்தில் ஏதாவது நடந்த சம்பவங்கள், இது மாதிரி வேற்று மாநிலம் வேற்று நாடு அப்படின் போது இதை பற்றின கமெண்ட்டுங்களையும் பின்னாடி நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். இப்பயே நீங்கள் லைக் பண்ணுறதுக்கு மறக்கக்கூடாது. உடனே லைக்கை போட்டு வீடியோவை தொடரலாம். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டேடியம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஜாக்கி, நல்ல மகிழ்ச்சியான ஒரு எபிசோடாக தான் இருந்தது. பல மாமியார்களுடைய அவங்களுடைய ஆக்சுவல் ஃபேஸையும் பார்க்க முடிஞ்சிச்சு. மருமகள்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து மாறி வந்திருக்காங்க இவங்களுக்காக அப்படிங்கிறத ஒரு சில விஷயங்களும் பார்க்க முடிஞ்சிச்சு. சில மருமகள்கள் மாறாமல் இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சு. ஸோ எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸ்டப்பாக பார்க்க முடிஞ்சிச்சு. பட் நீங்கள் தான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், வானத்தையே வில்லா வளைச்சாலும் யாராலையுமே வந்து சாட்டிஸ்ஃபைலாம் பண்ண முடியாது. யூ கான் பி குட் டு எவ்ரிபடி. அதை வந்து நீங்க வந்து அது உணர்ந்தே தான் ஆகணும். ஏன்னா இந்த ரீசெண்டான ஒரு விஜய் சேதுபதி இன்டர்வியூல கூட சொன்னாரு, அவங்களுக்கு உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்களா, பிடிச்சிருக்கு, அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களுக்குன்னு கேட்டீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு கேட்டா கிடையாது. நான் புரிஞ்சுக்கலாம் முடியாது. ஆனா அவங்களுக்கு என்ன புரிஞ்சுக்காமலே பிடிச்சிருக்கல, அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரோட கதையும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் வந்து இந்த ப்ரியாரிட்டி அந்த மாதிரி விஷயங்களை பண்ணிக்கிறது நல்லது. அவ்வளவுதான். தேவையில்லாத கற்பனைகளையோ தேவையில்லாத விஷயங்களோ பண்ணும்போது தான் காயங்கள் அதிகமாகுது. ஸோ ஆரம்பிக்கிறதே வந்து ஜெர்மன் மருமகள் கிட்ட இருந்து ஆரம்பிச்சாங்க. அந்த ஜெர்மன் மருமகளை பாக்குறதுக்கு முன்னாடி திரும்பவும் ஜஸ்ட் எல்லாருக்கும் ரிமைண்ட் பண்றது என்ன, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்ல, ஜாக்கி மீடியால இருக்கிற நம்மளுடைய 4 சேனல்களையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜாக்கி சினிமாஸ், ஜாக்கி டிவி, கதை போம்பா அண்ட் ஜாக்கி வீலாக்ஸ் தமிழ். இது 4த்துலயுமே ரெகுலரா வீடியோ போட ஆரம்பிச்சிட்டோம். முக்கியமாக ஜாக்கி வீலாக்ஸை அப்படியே நீங்க பேக்ல கூட ஓட விட்டுட்டே இருங்க அப்படிங்கறத கூட நம்ம வந்து ஒரு ரிக்வெஸ்டா சொல்லிடுறோம். சோ தட் அதனுடைய வியூஸ் நமக்கு எல்லா சேனலுமே அது மாதிரி பண்ணாலும் நல்லதுதான். நல்லதுதான். ஆட ஸ்கிப் பண்ணாம பார்க்கறது ரொம்ப புண்ணியம். உங்களுடைய வாழ்க்கையில எல்லா சகல சௌபாகியங்களும் உண்டாக, எல்லாம் இயற்கை துணை இருக்கட்டும். ஒன்றை கொடுத்து ஒன்றை பெறுகிறன்ற மாதிரி நீங்க ஒரு லைக்கை போடுங்க. எல்லா விஷயமும் உங்களுக்கு நல்லதும் நடக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி நம்மளுடைய நெடுநாள் வாசகி ஸ்ரீவள்ளி, அவங்க வந்து சிங்கப்பூர்ல இருக்காங்க. அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்க வாழ, நோய் நொடி இல்லாமல் வாழ, எல்லாம் இயற்கை துணை இருக்கட்டும். ஸோ பார்க்கலாம். ஹாப்பி பர்த்டே ஸ்ரீவள்ளி. ஸோ உங்களுடைய வாழ்த்துக்களையும் சொல்லிடுங்க. ரைட்? ஓகே. ஸோ இந்த வேற்று மாநில பெண் ஃபர்ஸ்டா சொன்னேன் இல்லையா, ஒரு ஜெர்மன் மருமகள் தான் இருந்தாங்க. அவங்க எப்படி அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் போச்சு. அவங்க வந்து ஒரு கல்யாணம் ஆகி வந்து இப்பதான் வந்து ரீசெண்டா மேரேஜ் ஆச்சு. பட் வந்து ஒரு 5 வருஷமோ 3 வருஷமாகவோ தெரியும்னாங்க. ரொம்ப அழகாவே தமிழ் பேசினாங்க. அதுதான் ஆச்சரியம். ஏன்னா இவர் வந்து ஹவ்வாரியோ அப்படிலாம் கேட்டு வந்தாரு. அவங்க அழகா நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல ஆரம்பிச்சாங்க. தமிழுமே வந்து எப்படின்னா 5 அப்படிங்கறதுல இருந்து அந்த 5 வருடமாக தெரியும்ல அப்படிங்கிற அளவுக்கு அந்த தமிழாக்கத்தை வந்து கரெக்டா வந்து பேசினாங்க. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, அந்த பையனை விட அந்த பொண்ணு நல்லா தமிழ் பேசினாங்க. அவங்க மாப்பிள்ளை அந்த பையனை விட, ஹஸ்பண்டை விட அந்த பொண்ணு சூப்பரா தமிழ் பேசினாங்க. நிறைய விஷயங்கள், அவங்களுக்கான கலாச்சார விஷயங்கள், மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே மாறி ஒரு அனுபவத்தை தான் நான் சொல்ல வந்தேன். இந்த ஊர்ல வந்து டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஆனா நீங்க பாத்தீங்கன்னா முதல் முறையா காரு என்னன்னே தெரியாதவங்க கத்துக்கும் போது பார்த்தா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் ஆயிடுவாங்க. ஆனா நம்மளாம் ப்ரோ, அவ்வளோ வண்டி ஓட்டியிருப்போம், எல்லா வண்டியும் ஓட்டியிருப்போம். ஆனால் அந்த கண்ணோட்டத்தோட நீங்கள் இங்கே வந்து நீங்கள் வண்டி ஓட்டிங்கன்னா ஃபெயில் ஆகிடுவீங்க. கரெக்ட். இந்த ஊருக்கு வந்து நீங்கள் வந்து கற்றுக்கும் போது என்னென்னா ப்ரோ மாதிரி இல்லாமல் ஒரு பிகினர் மாதிரி கற்றுக்கிட்டா தான் உண்டு. இப்போ அந்த பையன் வந்து தமிழ் நல்லா தெரியுறதுனால அப்படி பேசுகிறான். ஆனால் கற்றுக்கிறவங்க, தமிழே தெரியாமல் கற்றுக்கிறவங்க, ஒரு குழந்தை வந்து ஒரு 7-8 வயசில் வந்து எழுத படிக்க போது எவ்வளோ தெளிவாக இருக்கும். இதுதான் அந்த ஜெர்மன் பொண்ணுகிட்ட அந்த 5 வருடத்தில் நடந்த ஒரு விஷயமா இருக்கு. அதற்கான மெனக்கடல், அந்த முன்னேற்பாடுகள், அதற்கான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலேயே இந்த டாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கல்ச்சுரல் டிஃபரன்சியேஷனை வந்து அவங்க எப்படி எதிர்கொண்டாங்க. உதாரணத்துக்கு என்ன கல்ச்சுரல் உங்களுக்கு இந்த ஊர்ல வந்து எடுத்ததுமே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயத்த ஏற்படுத்துச்சுன்னு சொன்னதுல ஏற்படுத்துது நீங்க அப்படியே வரலாம், நீங்க அப்படியே சொல்லலாம். அதான் இம்பாக்ட் ஏற்படுத்துதுன்னு பொழுது அந்த ஜெர்மன் மருமகள் சூப்பரா சொன்னாங்க. 2 மணி நேரம்
கிச்சன்ல நிக்கிறதுக்கு. இல்ல கிச்சன்ல 2 மணி நேரம் மட்டும் இல்ல. நாளெல்லாம் கிச்சன்ல நிக்கிற மாரியான ஒரு சிச்சுவேஷன் நம்ம இருக்கோன்ட்டு. இப்ப எஸ். உதாரணத்துக்கு, இன்னைக்கு கூட காஸ்ட்கோவுக்கு ஒரு சட்னி ஒண்ணு வாங்கணும். மேங்கோ ஆ. சட்னி. அது ஏன் அப்டின்னா, எப்ப பார்த்தாலும் வந்து சாப்பாடு, தோசை இந்த மாரியே நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஒரு பிரெட் டக்குனு ஒரு எடுத்து ஒரு தடவணுமா, காலை டிஃபன் முடிஞ்சுது. எஸ். இதுதான் ஜெர்மன்ல, டென்மார்க்ல, ஐரோப்பிய கண்டங்கள்ல எல்லாத்துலயுமே. ஆனா நம்ம வந்து என்னன்னா 3 போகம் நல்லா அதுவும் 70க்கு பிறகு இந்த ரேஷன் அரிசிலாம் போய் அதுவும் புதிய பொருளாதார கொள்கை மாற்றத்துக்கு பிறகு 1980க்கு பிறகு சொல்லலாம். 90க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3 வேளை சாப்பாடுன்றது ஆ. வந்து விதவிதமான சாப்பாடு, ஹோட்டல் சாப்பாடு, அதுவும் 2000க்கு மேல வேற லெவல்ல போயிட்டோம். ஆனால் அதற்கான கஷ்டத்தை வந்து வீட்ல இருக்கிற பெண்கள் அனுபவிக்கிறாங்க. ம். காலையில சாப்பாடு, மதியான சாப்பாடு, சாயங்காலம் சாப்பாடு. இதுல என்னன்னா, இதுல சில புறம்போக்குங்க எப்படின்னா, காலையில சாப்பிட்டுட்டு மதியானம் அவர் சாப்பிட மாட்டாராம். ஆமா. அவரு வெட்டைக்கு ஒத்துக்காதாம். அதுக்காக ஒரு புதுசா புழுத்துனாதான் அவர் வந்து வாயில வந்து இறங்குமா. புரியுதுங்களா? சோறு இல்லாம தவிச்சா அப்ப தெரியும்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி காலைல வச்ச குழம்பு அவருக்கு பிடிக்காதாம். மதியானத்துக்கு ஒரு குழம்பு வந்து புழுத்தணுமா. அப்பதான் அவருக்கு வந்து வெட்டைக்கு ஒத்துக்குமா. இல்லைன்னா வெட்ட வராதாம் வெளியே. இந்த மாதிரியான கருவம் பிடிச்சவங்கலாம் இருக்கும்போது தான் அந்த பொண்ணோட கஷ்டத்தை அது உணர்ந்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இது சரி. அதனால இந்த கிச்சன்ல இருக்கிற ஒரு விஷயத்துக்கு தீர்வுக்கு தான் வந்து கம்யூனிட்டி கிச்சன் ஒன்று ஆரம்பிக்கணும். எஸ். அபார்ட்மெண்ட் இருக்கு, கீழே வந்து கிச்சன். இப்ப அதான் அந்த தேவைகள் அந்த மாதிரி மாறும் பொழுது என்னன்னா, சுமைகள் குறைந்து ஒரே ஒரு ஆளு சமயக்கட்டிலே இருந்துகிட்டே இருக்கிறதுல இருந்து வெளியே வந்து அவளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தையோ இல்ல, இப்ப உதாரணத்துக்கு ஒரு பிளவுஸ் தைக்கிற திறமை இருக்குன்னு வச்சுக்கோங்க. சமயக்கட்டிலே எதுக்கு இருக்கணும்? காலைல வந்து எல்லாருக்கும் கேரியர்ல சாப்பாடு வந்துருச்சுன்னா பிளவுஸ் தைச்சு வருமானத்தை ஈட்ட முடியும்ல. ஒரு குடும்பம் அடுத்த செகண்டுக்கு அடுத்த இடத்துக்கு போகும். சோறு தின்றதுக்கு மட்டுமே இவ்வளோவா அப்படின்றதுதான் இங்க கேள்வி. அதுதான் அந்த பொண்ணு. அதுல என்னன்னா அந்த பொண்ணு எங்கேயுமே விட்டு கொடுக்காம பேசுங்க. ஜெர்மன் பொண்ணு அது அப்படிதான். இப்ப அவங்க வந்து பிரெட்டுக்கெல்லாம் கொஞ்சம் மாறிட்டாங்க. எங்களுக்காக அதை செய்யறாங்க. எஸ். ஃப்ரூட் சாப்பிடுறாங்க. ஃப்ரூட் சாப்பிடுறாங்க. அப்படிலாம் சொல்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. எஸ் ப்ளீஸ் சொல்லுங்க. ஸோ அதன் பிறகு வந்து வேறு வேறு மாநிலங்கள்லேருந்து, அதாவது கேரளாலேருந்து வந்திருந்தாங்க பெண்கள். அதன் பிறகு ஹைதராபாத் மருமகள்கள். அதுக்கப்புறம் ஒருத்தவங்க சைனாக்காரங்க கூட. அவங்க வீட்டில் வந்து ஒரு மருமக சைனாவா, ஒரு மருமக இட்டாலியன். ஆமா. லோக்கல்ல எடுக்கிறதே கிடையாது. செஃப் போல இருக்கு அந்த ஃபேமிலியை. அதனால செஃப் அங்கங்க போகும்போது செஃப்னது வந்து அந்த டோனின்னு ஒரு படம் ஒன்று பார்த்தேன். அந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது. செஃப் ரிலேட்டடா படம் பார்க்கணும் எனக்கு எப்பயுமே பேர்ன்ட் தான். BURNT அதுதான் பேர்ன்ட். அந்த படம் வந்து எப்போனாலும் பாருங்க. அது நிறைய ஹாப்பினஸ் கொடுக்கும். ஓகே. ஸோ எல்லா அம்மாக்களுமே காமனா சொன்னது என்னன்னா, சொல்லும்போது எங்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது. ஒரு பையன் வந்து சொல்லாம கல்யாணமே பண்ணிட்டு வந்துட்டாப்லையா. பண்ணிட்டு இப்ப இன்னுமே அண்ணங்காரன் கல்யாணம் ஆகல அப்படிங்கிறதுக்கு இல்ல அந்த போர்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது என்னன்னா, அந்த பொண்ணை வந்து இவங்க போட்டு டார்ச்சர் பண்ற மாதிரி தான் நடந்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து தெரியாம போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. குழம்புல வந்து அதாவது வறுத்த மீனை குழம்புல போடுறதாம். அது என்ன இதுன்னு இப்பதான் இந்த கல்ச்சர் டிஃபரன்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி வீடியோ எல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது. அவங்க ஏதோ திருப்பூர்ல அவங்க ஏதோ வார்டன் போல இருக்குது அந்த பொண்ணு. ஸோ வார்டன்றதுனால வந்து அந்த பேச்செல்லாம் வந்து கணீர் வரும் பொழுது வீட்லயும் மாமியார் பேசும்போது பேசுறது, அதே மாதிரி கம்யூனிகேஷன்ல வந்து நீ வா போலாம் சொல்லுவாங்க. இன்னொன்னு இவங்க வந்து ஊர்ல வந்து இன்னும் கொலை விட்டு ஏதோ பூசாரி ஃபேமிலி போல இருக்கு. அடுத்த கட்டத்துக்கு அந்த பொண்ணை தான் வந்து தயார்படுத்தணுன்ற அளவுக்கு இவங்க ஃபீல் பண்ணிட்டு அவன் வந்து என்ன பண்ணா பையன் வந்து இவங்க வந்து ஒத்துக்கலன்னும் போது டக்கால்னு போய் இப்ப கல்யாணம் பண்ணி 6 மாசத்துக்கு வந்து வெளியே சொல்ல போல இருக்கு. இந்த பொண்ணு வந்து நம்ம என்ன திருட்டு தான் நம்ம கல்யாணம் பண்ணு அது ஏதோ இன்ஸ்டாகிராம் போஸ்டர் போட்டு ஊருக்கே தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. இன்னைக்கு உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு. ஆனா பெரிய பையனுக்கு கல்யாணம் பண்ணனுக்கு இந்த அம்மா வந்து கூப்பிடாம வீட்டுல வச்சிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாமியாருன்ற அந்த ப்ரைடோட என் பொண்ணை வந்து என் பிள்ளைய வந்து 3 மாசத்துல மாத்திட்டா 3 வருஷத்துல மாத்திட்டா அது இதெல்லாம் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா என்ன அதாவது அந்த அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா, என் ஜாதியிலே எடுத்திருந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இன்னும் கொஞ்சம் நல்லா மிரட்டி இருக்க முடியும். அதுங்களாம் இதெல்லாம் மதிக்க மாட்டேதுன்றது அங்க இருக்கிற பெரிய பிரச்சனை. இப்ப உதாரணத்துக்கு ஊருக்கே கூப்பிடாம வச்சிருக்காங்க. ஏமா கூப்பிடல அப்படின்னா அதுக்கு வந்து அது தெரியல இது தெரியல வரல போலன்னு போது அந்த பொண்ணு சொல்லுது நான் வரதுக்கு ரெடி, எனக்கு எல்லாம் கத்துக் கொடு நான் செய்யறேன் அப்படின்றது. ஆனா இவங்க கத்துக் கொடுக்காம அந்த பொண்ணு மேலே பழி போட்டு வரும்போது அப்புறம் தான் குட்டு வெளிப்பட்டுச்சு. என்னன்னா அவங்க பெரிய பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்ன்றதுனால ஊர்ல வந்து இதெல்லாம் போய் சொல்லி தலை காட்ட முடியலன்றதுனால இந்த பொண்ணை கூப்பிடாம வச்சிருக்காங்கன்றதான் இந்த சாராம்சம். ப்ளீஸ். ஓகே. இதுல ஒரு இடைசரிகளான ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். யூசுவலாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வெஸ்ட் பெங்கால், அதாவது வந்து கொல்கட்டா பொண்ணுங்க வந்து பயங்கர டாமினேட்டிங்கா இருப்பாங்க. இதை நீங்க வந்து ஆபீஸ்கள்லயும் நான் பாத்திருக்கேன். அதனால நானும் இங்க பாத்திருக்கேன் மேடம். நானும் பழகிருக்கேன். பழகிருக்கீங்களா? எனக்கு தெரியல. அது நீங்க யார்கிட்ட பழகிறீங்க நான் லிஸ்ட் வச்சுக்கிறது இல்லை. பட் அந்த இயல்பாவே பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப டாமினேட்டா இருப்பாங்க. அங்க இருக்கிற ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா எஸ் சொல்றவங்களாவே இருப்பாங்க. அதுவும் முக்கியமாக பாஸ் அப்படின்னா they will say okay to பாஸ்னா அவர் சொல்றதான் அப்படிங்கிற மாதிரியாக இருப்பாங்க. ஏன்னா
ஆரம்பத்துல இருந்தே ஒருவேளை நான் யோசிச்சது என்னன்னா, ஆரம்பத்துல இருந்தே ஒருவேளை அம்மாக்கள் எல்லாருமே அவங்க வீட்ல வந்து அந்த மாதிரி இருந்ததுனால, இவங்க ஓகே சொல்றவங்களாவே இருந்ததுனால கூட இப்படி இருக்குமோ அப்படின்லாம் கூட நான் யோசிச்சிருக்கேன். கண்டிப்பா. பட் இது நான் என்னோட ஆஃபீஸ் அனுபவத்துல பார்த்தது. நீங்க யாராவது அந்த ஆஃபீஸ் அனுபவத்துல அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. கொல்கட்டா பெண்கள் டாமினேட்டிங்கா தான் இருப்பாங்க. ஆனா ஆண்கள் இன்னும் டாமினேட்டிங் அப்படி சொல்றீங்களா? இல்ல சார். ஆண்கள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, வெளியில டாமினேட்டிங்கா இருப்பாங்க. அதர் பொண்ணுங்க, அதாவது அதர் ஸ்டேட் பொண்ணுங்கள்ட்ட டாமினேட்டிங்லாம் காட்டுறதெல்லாம் இருக்கும். ஆனா அவங்க வீட்ல ஒய்ஃப் கிட்ட பயங்கரமா அடங்கி போவாங்க. ஒய்ஃப் வந்து தே வில் நாட் அவங்கள எதிர்த்து பேசி நான் பார்த்ததே இல்ல. எதிர்த்து பேசின்னு இல்ல. அவங்க வந்து அப்படியே ஓகே அதாவது அலுவலகத்துல பார்த்த பாஸ் தானா இப்படி பொட்டி பாம்பா இருக்கான்ற மாதிரி அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அதுதான் நான் சொல்லுவேன். ஆபீஸ்ல இருக்கிற பெண்களுமே பேசுற தொனியே பாத்தீங்கன்னா, ஆமா அப்படிதான் இப்ப என்ன அப்படிங்கிற மாதிரியான தொனியில பேசி இருக்கிற பெண்களையும் நான் வந்து பாத்திருக்கேங்கிறதுக்காக சொல்றேன். அண்ட் டாமினேட்டிங்கா இருக்கிற பெண்கள் சில பேரோட ஆட்டிடியூடோட வேற மாதிரியான ஆட்டிடியூடோட டாமினேட்டிங்காவும் இருந்திருக்காங்க. இல்லன்னு மறைக்கல. பட் இந்த பொண்ணு சொன்ன லாஜிக் அதுல ஒரு வார்த்தை என்னன்னா, நான் வார்டன், நான் சத்தமா தான் பேசுவேன், நான் சத்தமா பேசுறேன்றதெல்லாம் நீங்க வந்து ஒரு கம்ப்ளைண்டா எடுத்துட்டு வரீங்க அப்படிங்கறதும் இவங்க டபால் என்னன்னா பூ வச்சுட்டு வரணும் வர முடியுமா, கொலை உனக்கு போட தெரியுமா, என்ன நீங்க என்ன டெஸ்டா வைக்கிறீங்க அந்த பொண்ணுக்கு, கல்யாணம் பண்ணி உங்க பையன் வந்து அந்த பொண்ணோட மீன் குழம்புக்கு அடிமையாவே ஆயிட்டாரு, அப்புறம் நீங்க என்ன இன்னும் டெஸ்ட் வச்சு. அதுல வந்து என்னன்னா இந்த இடத்துலதான் கோபி வந்து சில நேரத்துல வந்து ஒரு மாதிரி உசிப்பு விடுவாரு டிஆர்பிக்காக. சம்டைம்ஸ் வந்து அதுக்கு தீர்வே எல்லாம் போவோம் அடிச்சுக்குவாங்க. நான் கூட நினைச்சிருக்கேன், ஏண்டா நல்லா இருக்கிற குடும்பத்தை கூட்டிட்டு வந்து ஆசை காட்டி டிவியில் உட்கார வச்சு சொல்லுதா உண்மை வந்து லெவலுக்கு வந்து போட்டு காலி பண்ணி அந்த வீட்டுல என்ன பாடுபடுமோ அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிருப்போம். சில நேரத்தில் எடிட்டிங்ல கூட போயிருக்கலாம், ரைட்டா? ஆனா இன்னைக்கு அவர் பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா நல்ல விஷயங்களை உடனே பாராட்டிடணும். அதாவது எப்படின்னா அந்த பெண்மணி அந்த கொலவை போடணும்னு அவங்கள வந்து என்ன பண்ணாங்கன்னா, சாப்பாடை பத்தி பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சம் ஏற்றி விட்டுட்டே இருந்தாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னும் போது, பாருங்க சார் 3 வருஷத்துல மாத்திட்டா, நான் வந்து வைக்கிற குழம்பை விட உனக்கு வந்து பொண்டாட்டி வைக்கிற, அதை திரும்ப கேட்டார், உனக்கு வந்து அம்மா வைக்கிற குழம்பு பிடிக்குமா பொண்டாட்டி வைக்கிற குழம்புமா சார்? ரொம்ப கேட்கும்போது அமைதியாவே இருந்தார். என்ன இருந்தாலும் வந்து தூபத்தை போட்டு விட்டுட்டு இருக்கானே, குடும்பத்துல கும்பி அடிக்கிறாப்லையா அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அம்மா குழம்பா பொண்டாட்டி குழம்பா? பையன் ஒரு கட்டத்துல வந்து இல்லைங்க பொண்டாட்டி குழம்புன்னு சொல்லும் போது, இருந்தாலும் அம்மா அப்படின்னும் போது ஒரு கட்டத்தில் வந்து அம்மா அப்போ உனக்கு அவங்க அம்மா குழம்பு உனக்கு பிடிக்கல அப்படித்தானே அவங்க திரும்ப சண்டைக்கு வராங்க. அப்போதான் வந்து என்ன பண்ணாங்க, கோபி வந்து அந்த இடத்துல சூப்பராக ஒரு விஷயம் சொன்னார், கொஞ்சம் ஏற்றி கொடுத்தாரு. கொடுத்ததுமே பையன் என்ன சொன்னாப்புல, எனக்கு வந்து பொண்டாட்டி பையன்ற மீன் குழம்பும் அம்மா வைக்கிற சிக்கன் குழம்பும் பிடிக்கும்னு தப்பிச்சிட்டாரு. இப்போதான் வந்து கோபி என்ன பண்ணுறாரு, மாமியார்கிட்ட போகிறார். இவ்வளோ சொன்னீங்க, உங்கள் மருமக வைக்கிற குழம்புலக்கு உன் புள்ள வந்து அடிமையாயிட்டான்ட்டு, சரி இப்போ உங்கள் வீட்டுக்காருக்கு அவங்க அம்மா வைக்கிற குழம்பு தானே பிடிக்கும் அப்படின் போது அவங்க வைக்கப்படுறாங்க. இல்லைங்க அவங்க காரஞ்சாரமெல்லாம் சமைக்க மாட்டாங்க, அந்த கதைலாம் கிடையாது, சின்ன வயசுலேருந்து அப்படி தானே வளர்ந்தாங்க. அப்போ இந்த இடத்துல என்னன்னா உங்கள் வீட்டுக்காருக்கு பிடிக்கும். இங்கே நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா மேடம், இந்த ஊரில் இருக்கிற யோகி மயிர் எடுக்கிற நிறைய மாமியார்கள் பார்த்தா கண்டிப்பாக அவங்க மாமியாரை வச்சுட்டே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக கிடையாது. வீட்டை விட்டு தெரித்திட்டு, ஆனா இவளுக்கு வர மாமியாரை மட்டும் வந்து நொட்ட சொல்றது, அதை புடுங்க, இதை செய்ய, அதை பண்ண, நீ அந்த வேலையை செஞ்சியா? இல்ல உன் புருஷனுடைய அம்மாக்காரியை நீ வச்சு பாத்திட்டியா? உன் புருஷனுடைய குடும்பத்தை ஏதாவது கிட்ட சேர்த்தியா? எதுவுமே சேர்க்காம தெரித்தி விட்டுட்டு இவளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மாமி அதாவது மருமகளை போட்டு காலி பண்றது. இதுல இன்னொரு ஒரு கேரக்டரும் இருக்கு ஜாக்கி. சொல்லுங்க மேம். அவங்க மருமக இருக்க மாட்டாங்க, அவங்க மருமக கூட அவங்களே இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்களோட அக்கா பையனோட பக்கத்து வீட்டுக்காரங்க மருமகளா இருக்கட்டும், அவங்களோட வந்து அவங்க நீ எப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும். என் பொண்டாட்டி கையான்னு ஊராமுட்டு மருமகளுக்கு என்ன மயிருக்கு நீ போய் அட்வைஸ் மயிரை பண்ணிட்டு இருக்கதான் கேள்வி. நீ உன் மாமியாரை பாத்துக்கிட்டியா, உங்க இது மாமனாரை பாத்துக்கிட்டியா, மருந்துக்கு இருந்து வாங்கி கொடுத்துருக்கியா, இல்ல சோறு போட்டிருக்கியா? எதுவுமே கிடையாது. சூத்துல கிரீஷ் தடவை தெரித்து விட்டுற வேண்டியது. அப்புறம் மட்டும் பெரிய மயிர் மாதிரி இங்க வந்து மாமியார் மருமகளுக்கு வந்து பாடம் மயிர் இருக்க வேண்டியது. எப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை, எனக்கு புரியவே இல்லை. அது இயல்பாவே வச்சிருக்காங்க. ரைட், இது ஒண்ணு. இப்பதான் வந்து இந்த இடத்துல இந்த ஜெர்மன் கேரக்டர் எடுத்து வர. ஜெர்மன் பொண்ணு என்ன சொல்லிச்சுன்னா, ஒரு ஃபோன் வாரத்துக்கு ஒரு ஃபோன் வரும், நான் இங்க போயிருக்கேன், திஸ் பிளேஸ் இஸ் வெரி நைஸ் அப்படின்னு ஒரு போட்டோ வரும். ஹவ் ஆர் யூ கேட்டா, ஐ எம் ஃபைன் வித் மாப்பிள்ளை ஃபேமிலி அப்படின்னு இவ ஒரு மெசேஜ், இவ்வளவுதான். ஆனா இங்க காலையில வந்து ஜட்டி போட்டேன், அதுல வந்து எலாஸ்டிக் ரொம்ப லூஸ் ஆகி பின்னாடி பக்கம் கோடி தெரிஞ்சுது, இறங்குது, நான் ஒன்று வாங்கணும்,
இந்த மயிரெல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கணும், அப்டேட் பண்ணணுன்ற மயிரில் தான் இங்க இருக்குன்றது அந்த பொண்ணு அப்படி சுசகமா அப்படி சொல்லிச்சு. ஆமா, ஏன்னா அதை கூட அந்த பொண்ணு கம்ப்ளைண்டா சொல்றேன். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா என்ன விஷயம் உங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து வருத்தமா இருக்கு அந்த அம்மா சைடுக்குன்னு போது பையன் தான் சொன்னாப்ல, அம்மாவுக்கு வந்து இவங்க ரெகுலரா பேசலைங்கிறது, டெய்லி பேசலங்கிறது. அந்த பொண்ணு சொல்லுது, எங்க அம்மாவுக்கே நான் ஒரு வாரத்துல ஒரு நாள் பேசுவேன், இந்த மாதிரி ஒரு வழக்கமே கிடையாது. கருமம் முடிச்சவனுங்க இங்க வந்து அதுக்கு அதுதான் இங்க வந்து உட்காந்து கொலவை போடணும், கும்மி அடிக்கணும், இதெல்லாம் ஒரு கல்ச்சரை நீங்க இது பண்றது கூட பிரச்சனை இல்லை. ஆனா டெய்லி அப்டேட் என்ன வாடனா நீ இல்ல டீச்சரா இல்ல ஹெட் மாஸ்டரா என்ன எனக்கு புரியவே இல்லை. எதுக்கு டெய்லி அப்டேட்? அதுல ஒரு விஷயம் இருக்கு ஜாக்கி, அந்த அம்மா வந்து சொன்னாங்க அவளுக்கு வரல, அவளுக்கு வராது, அதுவும் ஒத்துக்கிட்டாங்க. அந்த அம்மா மருமகளை வந்து விட்டு கொடுக்க நல்லா பாத்துக்கிறாங்க. அவங்க வந்து அழகா சொன்னாங்க. பாண்டிச்சேரிக்காரங்க, அவங்க பாண்டிச்சேரிக்காரங்க, அவங்க சொல்லும் போதுமே அவங்க அழகா சொன்னாங்க, அவளுக்கு தெரியல, அவளுக்கு வரல, அவளுக்கு தெரியல, அவளுக்கு வரல, எனக்கு புரியுது, பட் இது என்னோட எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு அப்படிங்கறதான் அவங்க வந்து. அதே மாதிரி அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சுன்னா நேர்மையா, எனக்கு எல்லாமே மாறுது, நான் ஒரு தமிழை கத்துக்கிட்டு இங்க வந்து நிக்கிறேன், இது வந்து எனக்கு ட்ரை பண்றேன், எனக்கு வரல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுச்சு. அதையுமே அந்த அதுல இன்னும் நான் பாராட்ட விஷயம் என்னன்னா, அவங்க வந்து அந்த அத கூட அந்த பொண்ணு மேல குறைய அவங்க சொல்லல, பையன் தான் இது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொன்னாப்ல. இப்படி ஒரு மருமகள்கள் இருந்தாங்க. இந்த இடத்துலதான் வந்து இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் எவ்வளவு. அப்ப அவங்க சொன்னாங்க அவங்கவுங்க ஒரு ஸ்பேஸ், அவங்கவுங்களுடைய வாழ்க்கை, அதுல என்னத்துக்கு நீ இன்னும் கொஞ்ச நாள்ல கட்டையில ஏறி போற, அங்க போய் உக்காந்துக்கிட்டு நீ இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு போட்டு கிளாஸ் எடுத்துக்கிட்டு அவங்க 2 பேரும் ஹாப்பியா இருக்கிறாங்க. இப்போ ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வருது அப்படின்னா நீங்க தலையிட்டு சொல்லலாம். ஆனா அது எப்படி போகுதுன்னா அது ஒரு ராகிங் மாதிரி போகுதுன்னு நான் சொல்ல வரேன். ஆமா, அது வந்து நிறைய இருக்கு மேனர்ல ஒரு விஷயத்தை, அதாவது உங்க கல்ச்சரே கிடையாது, உங்க ஜாதி பொண்ணு கிடையாது, உங்க மதத்து பொண்ணு கிடையாது, அந்த பொண்ணு வேற்று மதத்தை சார்ந்த, வேற்று மாநிலத்தை சார்ந்த, வேற்று மொழியை சார்ந்த பொண்ணுன்றதெல்லாம் நான் சொல்றேன். உங்க ஊர்லயே உங்க அக்கா பையன் அத்தை பையன் பொண்ணே மதிக்க மாட்டுது, ஒரே மொழி பேசுற, ஒரே ஜாதியில ஒரே இது பேசுறது உங்களை வந்து இந்த காலத்துல மதிக்க மாட்டுதுன்னு போது இன்னொருத்த வந்து அடாப்ட் ஆகுறா, கஷ்டப்படுறா, உனக்கு அடாப்ட் ஆகிறது கஷ்டப்படுற, நேர்மையா அந்த பொண்ணுங்களாம் ரொம்ப நேர்மையா இருக்கு. அது ரொம்ப கவனிக்கணும். முக்கியமா வந்து ஒரு பொண்ணு சொல்லுச்சு, கோலம் போடுறதுல பிரச்சனையில இருந்து, அது இதெல்லாமே வந்து ஒரு கல்ச்சர் எதிர்கொள்ளும் போது நடக்கிற விஷயங்கள் தான். ஆனா விஷயம் என்னன்னா, நீங்க எல்லோருமே இந்த மருமகள் ஸ்தானத்தை கடந்து தானே வந்தீங்க. அப்ப இந்த இடத்துல வந்து நீங்க எப்படி வந்து ரைட் ராயலா கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் பாக்குறீங்கன்றது என்னுடைய கேள்வி. ஆக்சுவலா நிறைய பேர் அதை பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இந்த ஒரு விஷயம் வரும்பொழுது என்ன ஒரு ஆச்சரியமான அந்த கேள்வியை வந்து கோபிநாத் அவர்களும் கேட்டார், எப்படிதான் கம்யூனிகேட் பண்ணிப்பீங்க, மொழியே தெரியல எல்லாருக்கும், எப்படிதான் கம்யூனிகேட் அப்படின்னும் பொழுது ஃபர்ஸ்ட் எல்லாம் சேகையில தான் பேசிருக்காங்க, இதை எடுத்து இப்படி காட்டி இது எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பெண்கள் வந்து பண்ணிருக்காங்க. ஒரு கட்டத்துல தமிழ் கத்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு கட்டத்துல மொழி தெரிஞ்சதுக்கு அப்புறம் இது இப்படிதான் அப்படின்னு நகர்ந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒண்ணு. அதே மாதிரி இதுல ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, அதே மாதிரி இன்னொரு ஒரு கொல்கத்தா பொண்ணுன்னு தான் நினைக்கிறேன், அவங்களும் வந்து எப்படின்னா பயங்கரமா மாறி இருக்காங்க, அவங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது. அந்த பொண்ணு வந்து இந்த இடத்துல வந்த உடனே மாமனார் வந்து தமிழ் எழுத படிக்க முகம் கத்துட்டுச்சு. பொண்ணு சொல்றதே என்னன்னா, நான் இந்த ஊர் வந்துட்டேன் இல்ல சார், நான் அப்ப இந்த ஊர் பொண்ணு ஆயிடணும். அப்ப இந்த ஊர்ல வாழறதுக்கு எனக்கு இந்த ஊருடைய மொழி தேவை, அப்ப நான் அதை கத்துக்கிட்டேன். அதுல இன்னொரு ஒரு கல்ச்சுரல் விஷயம் என்னன்னா, இப்ப இவங்க வந்து 2 கிலோ உருளைக்கிழங்கு வந்து 1 மாசத்துக்கு வச்சுக்கிறாங்க இந்த ஊர்ல. எங்க ஊர்ல வந்து 10 கிலோ, ஒரு 3 நாளைக்கு 10 கிலோ உருளைக்கிழங்கு காரக்குழம்புல போட்டுருவோம், மீன் குழம்புல போட்டுருவோம், சிக்கன் பிரியாணியில போடுவோம், சிக்கன் குழம்புலையும் போடுவோம். உருளைக்கிழங்கு இல்லாத இதனாலதான் இவங்க இந்த சப்ஜின்னு ஒண்ணு எடுத்து வந்து சொப்பக்கு சாப்பிடுவாங்க. நீங்க பாத்துருக்கீங்களா? அதை விட ஜாக்கி, இந்த நம்ம ஊர்ல வந்து இப்ப நம்ம பிரியாணி கடைகள்ல நீங்க வந்து பீஸ் போட்டு இது பண்ணா அந்த பிரியாணில போட்ட உருளைக்கிழங்கு தனியா காசு கொடுத்து வாங்கிக்குவாங்களாம். அதுக்கு வந்து ஒரு கியூவே நிக்குமா, அதுக்கு தனியா ஏறி இருக்கும் போது அந்த சாரெல்லாம் ஏறி இருக்கிறதுனால அந்த பிரியாணி உருளைக்கிழங்குக்கு அவ்வளவு, அதுல போடுற மட்டன் பீஸை விட பிரியாணிக்குள்ள இருக்கிற உருளைக்கிழங்குக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கும் அப்படின்வாங்க. ஏதாவது கேட்டா என்கிட்ட ஒரு பொண்ணு இருந்தது கூட கொஞ்ச நாள் இருந்தா, அவதான் சொல்லுவா, பிரியாணி அலுனையே அப்படின்னு தேடுவா, அதுல ஆளுவு தேடுவா, எதுக்கடி இதுல போய் நயாண்டி உருளைக்கிழங்கு போடாம ஒரு பிரியாணியா அப்படின்ற மாதிரி அவ பேசினதை வச்சுதான் இந்த பொண்ணு சொல்லும். அதான் இந்த 2 மாற்றங்கள் என்ன, ஒரு பொண்ணு மீன்ல வந்து வறுத்து போட்டு மீன் போட்டு உருளைக்கிழங்கு போட்டு நான் சமைச்சிடுறேன் சார், என் கூட தான் அவர் இருக்காரு. ஏன் இதற்கான காரணம் என்னன்னா, அதுக்கு ஜாக்கி ஏற்கனவே சொல்லிட்டாங்க, அந்த பொண்ணு இதேதான் திருப்பூர்லயே அந்த பொண்ணு இருக்கு, அது தனியா சமைக்குதுன்னா அப்ப அதுதானே அது சமைக்கும். கூட படுகிற புருஷன்காரனுக்கு அது பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதான் கேள்வியே. அதேதான். இன்னொன்னு, உங்க பெரிய பையனுக்கு வந்து கல்யாணம் நடக்கலன்றதுக்காக இந்த பொண்ணை வந்து நீங்க வந்து டிகிரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணு என்ன சொல்ல அடாப்ட் ஆகிறதுக்கு தயாரா இருக்கு. எஸ். ஆனா இதையெல்லாம் மீறி அந்த அம்மா கிட்ட பார்த்த விஷயம் என்னன்னா, அவங்க சாப்பிடலாம் கூட இவங்க கேட்பாங்களா, சாப்பிடலாமே அந்த இதெல்லாம் அதெல்லாம் தான் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் உணர்ச்சியா இருக்கு. இவ்வளவு புரிஞ்சுக்கிறேன் நீங்க
சில இடங்கள்ல ஏன் நீங்க ஒட்டு கொடுக்க மாட்டீங்க அப்படி. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆந்திரா கல்யாணம். அது ஆந்திரா கல்யாணம் பண்ண சொல்றேன். இதே இது. கொல்கட்டா பொண்ணு, அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுதுன்னா, எனக்கு உருளைக்கிழங்கு தான் சார் பிடிக்கும். ஆனா எல்லாரும் 4 பேருக்கு இந்த வீட்ல பிடிக்குதுன்னும்போது நான் எப்படி மாத்துறது? ம். எனக்கு மஸ்டர்ட் ஆயில் தான் பிடிக்கும். இங்க ம். மஸ்டர்ட் ஆயில்ல சமைச்சு சாப்பிட ஆமாங்க. மாட்டாங்க. நான் சமைச்சு கொடுத்தா அந்த மாதிரி சொல்றாங்க. சாப்பிடுவோம் அப்படியே பக்கத்து வீட்டுக்காரங்களும் குடுத்துருவோம் அப்படின்னாங்க. அதையுமே கிண்டலா பேசிட்டு இருந்தாங்க. பட் அந்த பொண்ணு வந்து நான் மாறிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா இன்னுமே இவ்ளோ மாறி இருக்கிற அந்த பொண்ணுக்கு படையல் சாப்பாடுனா செய்ய விட மாட்டாங்க சார் என்ன அப்படின்னு அந்த பொண்ணு வருத்தமா சொல்லுச்சு. ஏன் அதை செய்ய அது ஒரு மாதிரி குழம்புல உப்பு போட்டுரும் ஜாஸ்தி போட்டுரும். மருமகளுக்கான உரிமை அது. ம். அப்ப அந்த பொண்ணு அழகா கேக்குது. இந்த ஊர் பொண்ணு மாதிரியே பேசுது. மருமகளுக்கான இதுதானே. பவுனியா அவங்க தான் வந்து மொபைல் போன் வாங்குனாங்க. நல்லா நல்லா பேசுனாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாங்க. ஏன்னா ஒரு காதலுக்கு இதுல நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த பெண்களை சார்ந்த கணவர்கள் பாத்தீங்கன்னா பேசவே இல்லை பாருங்க. இது என்னன்னா இது வந்து ஒரு டெடிகேஷன் மாதிரி. எனக்காக நீ பண்ணிட்டல பாரு நான் உனக்கு அப்படின்ற மாதிரி. அதுல நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கணவர்கள் பேசவே இல்லை. இல்ல பேசுறது எடிட் பண்ணிட்டாங்களா எனக்கு தெரிஞ்ச எல்லா கணவருமே ஒரு மாதிரி இதுமா தான் இருந்தாங்க. இதுல நல்லா பேசின ஒரு புருஷன், அதாவது இந்த அவங்க பேர் என்ன, சப்ஜி நிறைய செய்வாங்களே அவங்க அவங்க மாமியார் சொல்றாங்க, வீட்டுல வந்து ருத்ரதான் ஆகணும் என் பையன் கல்யாணத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு அவங்களுக்கு என்னன்னா ஏதோ மருந்துக்கு இருந்துச்சு வசியம் பண்ணி அந்த மாதிரி இருக்கிற மாமியார்கள் 4-5 பேர் வந்து என் பிள்ளைய வந்து அது இதுல என்ன பாருங்க, கேரளாவில் ஒரு பொண்ணு கட்டிருக்காங்க. கேரளாவில் கட்டின பொண்ணு தான் வந்து அப்படி பாத்துக்குமா மாமியார். அவங்களே சொல்லிட்டாங்க வந்து மாமியார் அது வந்து மருமக கிடையாது, எனக்கு என் பொண்ணு மாதிரி சொல்றத பார்த்துருக்கோம், எங்க அம்மா மாதிரி அப்படின்றாங்க. அது காரணம் அந்த பொண்ணு வந்து அந்த அளவுக்கு வந்து டெடிகேஷன்ஸா வந்து அந்த அம்மாவை பார்த்துக்கிறது, டேப்லெட் கொடுக்கறது, எல்லா விஷயத்தையும் பார்க்கறது. ஊருக்கு போனா கூட அவள் அழுவா அப்படின்னும் போது அந்த பொண்ணு அழுவுது. அவங்க ஆரம்பிச்ச ஸ்டேட்மெண்ட் எப்படின்னா, கேரளா தானே எதுக்கு நீங்க பயந்தீங்கன்னும் போது, இல்ல இந்த மாந்திரிகம் இதெல்லாம் டிவியில பார்த்து ஏதோ ஒண்ணு மாறி குன்சா ஒண்ணு மனசுல வந்துக்கிறது. கேரளா போனா மாந்திரிகம் மேஜிக் வச்சு ஏன் மட்டும் கூட ஜண்டா ஜண்டான்னு சொல்லுவா அடிக்கடி, ஜண்டா அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவாங்கன்ட்டு அந்த அம்மாவுக்கு பயம். ஆனா அந்த பொண்ணு தான் இன்னைக்கு வந்து அவங்களை வந்து அப்படி பார்த்துக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுல இன்னொன்று வந்து ஒரு ரொம்ப நல்லா இருந்தது, ஒரு ஆந்திரா ஃபேமிலி. ஆக்சுவலா இட் வாஸ் வெரி நைஸ். ஏன்னா நான் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி எல்லா கல்யாணத்துலையும் அட்டன் பண்ணியிருக்கேன். நான் கல்யாணம் போனோம், 1/2 மணி நேரத்துக்கு முடிஞ்சிச்சு சார் அப்படின்னு நீ நம்ம நான் வந்து அப்போ கர்நாடக வயசில் இருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய கல்யாணம் தான், டால்மியா சிமெண்ட் இப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பெருசு அங்கே தான் போவோம். ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டு கூப்பிட்டு போவாங்க. அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ட்ரெயின் பஸ் இப்படி தான், ஃப்ளைட்லாம் இல்லை. அப்புறம் தான் ஃப்ளைட் வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான், இப்போ தான், அப்போ இல்லை. அப்போ ட்ரெயினில் டிக்கெட் போட்டுருவாங்க, 2 நாளைக்கு முன்னாடியே கிளம்பி போகணும்னு வச்சுக்கோங்களேன். வைசாக்கில் ஒரு கல்யாணம். நம்ப மாட்டீங்க, அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நைட்டு 9 மணிக்கு ஆரம்பிச்சாங்க. விடிய காத்தால 4:30 தாலி கட்டுறாங்க. அம்மா எல்லாருமே தூங்கிடுவாங்களே. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க, எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்பளம் உடைக்கிறானுங்க. மொதல் நாள் பொண்ணழைப்பு, மறுநாள் காலையில் ஐயர் உள்ளார வந்து உட்காந்துட்டு மஞ்சள் கயத்துல தாலியை போட்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதத்துக்கு கூட வந்து கொஞ்சம் மஞ்சள் அரிசியை போட்டு அனுப்பிச்சு விட்டா முடிஞ்சது. அவ்வளோதான். கட்டுசாத கூட உங்க கதையை எடுத்து போறாங்க. 3 நாளைக்கு புக் பண்ணி நல்லா உட்காந்து தின்னுவானுங்க. கரெக்டா அங்க ஒரு கேன்ல வந்து காப்பி போட்டு இருந்துட்டே இருக்கும். அதான் அப்பங்காரன் காசை காலி பண்ணிட்டு தான் மறுபடியும் பார்ப்பானுங்க. கார்ல இறங்குறதுலாம் ஒரு ஏதாவது வந்துடும். காரை திறந்து விடுறதுல இருந்து அவர் அப்படியே தாங்கி எடுத்து போறதுல இருந்து அது ஒரு கதை வச்சுக்க சொல்றேன். இந்த மாதிரி இதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல நான் ஒரு பார்த்துருக்கேன். அது வந்து என்னன்னா, இந்த கடலூர்ல மீனவர் குரூப்போடைய கல்யாணம். அதாவது 7 மணிக்கு வந்துருங்க. கேமரா எல்லாம் எடுத்துன்னு போய் எல்லாம் போட்டு ரெடியா வச்சுட்டு பொண்ணு வரப்போது எடுக்கும். 11 மணிக்கு, நைட்டு 11 மணிக்கு தான் மாப்பிள்ளையே வருவான். அம்மாடி. அதுக்கப்புறம் 12 மணிக்கு தான் பொண்ணு வரும். இதுக்கப்புறம் அந்த ஊர்வலம்னு சொல்லி அங்கங்க போயிட்டு வருவானுங்க. காலைல கல்யாணம். இந்த மாதிரி நிறைய பார்த்துட்டேன்னா, அதில் அந்த பொண்ணு சொன்னது தான். அதாவது தமிழ்நாட்டில் வந்து ஒரு பொண்ணு வந்து விளக்கேத்து. ஆனா ஆந்திராவில் வந்து கிங் தான் விளக்கேத்துவார். வீட்டை வந்து அவர் தான் பார்த்துக்குவார். அவர் தான் டான், அவர் தான் ஓனர்ன்றது வந்து பிரதிபலிப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டில்
பெண்கள் விளக்கேத்துறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது Yes. அப்படின்றதும் அந்த பொண்ணுக்கு வந்து அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா அந்த காதலை சொன்னது வந்து பாக்குறது ரொம்ப ஆமா அது மகிழ்ச்சியா வந்து இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆ, அவனுக்காக நான் இத்தனைக்கும் மொழி வந்து போய் கத்துக்கிட்டேன். பார்த்தா இவனுக்கு கேரளா இது ஆந்திராக்காரன் நினைச்சா கடைசியில பார்த்தா டம்மான்னு பார்த்தா அவன் தமிழ். அதுக்கப்புறம் அந்த தமிழ் குரூப்ல போய் மிங்கிள் பண்ணி இன்னைக்கு தமிழ் பேசி இந்த இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் பாக்குறது ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையிலே. அதுக்காக போய் நிக்கிறதுலாம். அதே மாதிரி இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயமா வந்து டிஃபரன்ஸ் பார்த்தது என்னன்னா, சைனா பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தார்ல, ஆமா, அவங்க சொன்னாங்க உங்களுக்கு என்ன டமால் கால்ல விழுந்துடுறாங்க. ஆமா. ஆனா அந்த ஊர்ல என்ன குடும்பம்னா, இன்னமும் உட்கார மாட்டாங்களாம். பெரியவங்க முன்னாடி உட்கார உட்கார மாட்டாங்க. எத்தனை மணி நேரமா தான் உட்கார மாட்டாங்களாம். ஆ அந்த மாதிரியும் அதுதான் அந்த சைனீஸ் கொரியன்ஸ்லாம் இன்னும் எஸ் அதுக்கு இந்த கொரியன்ஸ்ல தான் வந்து அந்த சாம்சங் ஓனரோட பொண்ணு கல்யாணம் பண்ணுச்சு. பாதுகாப்புக்காரன் பாடி கார்டை வந்து கல்யாணம் பண்ணிச்சு. அவன் பயங்கரமா ஓட்டு அடிப்பாங்க அந்த பொண்ணு. ஆமா அத நம்ம வந்து ஒரு வீடியோ பண்ணிருந்தோம். பண்ணோம். ஆமா அவ்வளவு பெரிய சொத்து அந்த பொண்ணுக்கு. ஆனா இதுதான் இந்த கல்ச்சர் இதுலயே வளர்ந்தவங்களால அவ்வளவு பணக்கார ஒரு பொம்பளை உலகத்தினுடைய கோடீஸ்வரி பாடி கார்டை பிடிச்சிருக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்சு அவன் அடிச்சு துன்புறுத்தி அதுக்கப்புறம் வந்து டிவோர்ஸ் பண்ணி சொல்றேன். அது ஒரு ஸ்டோரியா நாங்கள் பண்ணோம். காரணம் என்ன, இந்த மாதிரியான கல்ச்சரல் வந்து கொரியாவிலையும் சைனாவிலையும் இருக்கு. எஸ் அடுத்த கல்ச்சரல் டிஃபரன்ஸ் மற்ற விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணணும். எல்லாரும் லைக் பண்ணாதவங்க எப்பயும் போய் டக்குன்னு லைக் பண்ணிடுங்க. அண்ட் கமெண்ட் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 4 சேனல்லையுமே பண்ணிடுங்க. அண்ட் சம்ல வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் இருக்கு, அதன் மூலமாக உங்களுக்கு சப்போர்ட்டை கொடுங்க. என்னங்க 4 சேனல் அப்படின்னா ஜாக்கி சினிமாஸ், ஜாக்கி டிவி, ஜாக்கி விலாக்ஸ், கதை பூம்பா. இது 4த்துலயுமே வேற வேற ஜேர்னல் பேசுறதுனால தான் வந்து அதை பிரிச்சு நாங்க வந்து வேற வேற இதுல வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதன் மூலமாக நீங்க வந்து உங்களுடைய சப்போர்ட்டுகளை வந்து எல்லா சேனலுக்கும் லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் கொடுத்து எல்லா வீடியோஸையும் பார்த்து நீங்க வந்து எங்களுக்கான சப்போர்ட்டை கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். பேரின்பமே நீதானம்மா அதை நீ என்னிடம் சொன்னால் என்ன, என்னை அனைத்தே கதை சொல்ல லாலலா அதை சொல்வேன் சுவையாக, வெகு நாளாக ஆசை. ரபப்பபப்பா, என் மார்பில் பூமாலை போலாட வந்தாய் நீ சொல்லும் பாடம் சொர்க்கம். ஆக்சுவலி இந்த ஜெர்மன் பொண்ணுக்கு மேல அந்த அந்த ஆந்திரா பொண்ணுக்கு அது ரொம்ப ஆப்டா இருக்கும். அந்த மாதிரி ஆமா. அந்த லவ் வந்து அது பயங்கரமா எக்ஸ்பிரஸ் பண்ணுச்சுங்க அந்த பொண்ணு. உண்மையிலே கியூட்டா இருந்தது. ஓகே, ஸோ இந்த சைனா விஷயங்கள்லாம் பார்த்தோம் இல்லையா? அப்ப என்னதான் உங்களுக்குலாம் என்னதான் பிரச்சனை அப்படின்னா, எல்லாம் அந்த அங்கிருந்து நார்த்ல இருந்து வர பொண்ணுங்க எல்லாம் சொன்ன ஒரே விஷயம், புலி போடுறாங்க, இன்னும் புலி இந்த கதை முடியல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் கோலம் போடுறது ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்னு. அந்த பொண்ணு ஜாக்கிக்கே தெரியாது, இன்னும் கடலூர்னு பேரு. இவங்க அம்மா வந்து அப்ப வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஃபேமிலிங்கிறதுனால இந்த மீன் தான் பண்ணுவாங்க. அது என்ன மீன்? சங்கரா. அது மட்டும் தான் வாங்கி பண்ணுவாங்க. சங்கரா வாங்கிட்டு. ஆமா. இங்கேயே சங்கரா வந்து க்ளீன் பண்ண மீன் வந்து வாங்கி வச்சு சங்கரா வாங்கி, ஏன்னா இவங்க மீன் பண்ண தெரியாது. ஐ மீன் மீனை க்ளீன் பண்ணவும் தெரியாது. எனக்கும் வந்து அந்த அம்மா வந்து இந்த செதில் எடுக்கிறதுக்கு டர்ரு டர்ரு நம்மளுக்கு வலிக்கும். செத்து போன மீன் தான் டர்ரு டன் போது எங்க பிச்சின்னு போயிடுச்சுன்னா அதையும் வந்து அதாவது அலசுவான் மகராசி. அப்படி ஒரு அலசி இருந்தான். ஸோ அந்த மாதிரி க்ளீன் பண்ண சங்கரா மீன் தான் இங்கேயும் வாங்கி யாழினி வந்து இது வஞ்சனம் வந்து வறுக்கிறதுக்கு, குழம்புக்கு வந்து சங்கரா தான். ஓகேவா? ஸோ இது 2 தான் இவங்களுக்கு தெரியும். அந்த பொண்ணு ஏதோ சங்கரா சன்னவர இவ்வளோதான். ஏன்னா மீன்கார பொம்பளை எல்லா இடத்துலையும் வித்துட்டு வரும். கடைசியாக இருக்கிறது இந்த குடும்பம் தான். எட்டு கொடுத்தா ஒரு 20 ரூபா கொடுக்கும். 40 மீனோ 50 மீனோ சின்ன சின்ன மீன் எடுத்து கொடுத்தா அதை எங்கள் அம்மா வந்து 20 வறுக்கிறதுக்கு 20 வந்து குழம்புலையும் போட்டு வைப்பாங்கன்னு வச்சுக்காங்க. அவ்வளோதான் 5 பேர் அப்பா. ஸோ இந்த மாதிரி இல்லை, அதோட இம்பாக்ட் நான் இன்னுமே ஜாக்கி கிட்ட பார்த்துருக்கேன். ஏன்னா இப்போ யாழினி எடுக்கிறான்னா அவட டக்குன்னு பிரான் வந்து ஏதாவது இருக்கு, ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா டக்குன்னு எடுத்து போட்டு சாப்பிட்டு போயிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஜாக்கி வந்து அதை யோசிப்பாங்க, ரொம்ப 2 3 அப்படிதான் எடுப்பாங்க. அப்படி யோசிச்சே இருப்பாங்க. என்னன்னா இன்னைக்கு வந்து 10 பாக்கெட் பிரான் எனக்கு பண்ணி கொடுனாலும் பண்ணி கொடுக்குறது என் பொண்டாட்டி இருக்கா. ஆனால் எனக்கு இன்னமும் அந்த 10 பாக்கெட் பிராணி சாப்பிடலாம். எனக்கு ஒரு பவுலில் இருக்கிற பிரானை வந்து 5 இல்லை 6 தான் போட்டுக்குவேன். ஆனால் யாழினி வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்கே 10 எடுக்கும். டேஸ்ட் பண்ணுறதுக்கு, அதாவது குழம்பு கொச்சிட்டு இருக்கும்போதே 10 பிரான் காலி. அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு போட்டு சாப்பிடும் போது காலி பண்ணுவான். ஆனால் எனக்கு இன்னமும் அந்த அந்த இது வரல என்னன்னு சொல்ல வரேன். எஸ், அதுதான் மேட்ரு. அது ஒரு இது என்னன்னா எல்லாருக்குமே அந்த எதுக்கு இதை சொல்லுவாங்கன்னா, அந்த பொண்ணு கவலை மீன், எனக்கு அந்த மீன் பிடிக்கும், அந்த நிறைய மீன் பேர்லாம் சொல்லுது அந்த பொண்ணு வேற லெவல்ல பேசிச்சுன்னு வச்சுக்கோங்க. இதே வந்து இன்னொரு பொண்ணு வந்து நான்வெஜ்ஜே செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன்,
பிரியாணி இருக்கிற பீஸ் கூட எடுக்காம ரைஸ் தான் சாப்பிடுவான்னு ஒரு மாமியார் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த பொண்ணு சொல்லிடுச்சு எனக்கு செஞ்சிரும். அதை எப்படி இல்ல அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ரொம்ப தெளிவா இருக்கு. கிளீன் பண்றது அதை எப்படி சார் தொட்டு பண்றது அப்படின்ற ஒரு விஷயம் வச்சுட்டு இருக்காங்க. அதுல என்ன சொல்லிட்டாங்கன்னா கிளீன் பண்றதுக்கு அப்படியே அவங்க என் ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு அப்படியே அவங்களே செய்ய வச்சிருவேன் அப்படின்ட்டு. எப்பவுமே அந்த பொண்ணு நான் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லல. ஒரு விஷயம் வந்து கோபி அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணது என்னன்னா, என்ன இந்த பொண்ணு மாற மாட்டேங்கிறான்ற கேக்குறப்ப இன்னொரு விஷயமும் அந்த அம்மா சேர்த்து சொன்னாங்க. அதாவது அவ வந்து பொட்டு வைக்கணும், தாலி போடணும், இதெல்லாம் நீங்க எதிர்பார்க்காதீங்கம்மா. அது இந்த ஒரு பொண்ணுன்னு இல்ல, வேற எந்த ஊர்ல இருக்கிற நமக்கு இருக்கிற பொண்ணுங்களே வந்து செய்யறது இல்ல. மகாராஷ்டிரா பொண்ணும் அதான் சொல்லிச்சு. தாலின்றது வந்து இதுங்க எல்லாம் அந்த 5 பவுன் 6 பவுன் போட்டு என்னடா அதுக்கு ஆகுது. அதுக்கு மேல அதுக்கு நடுவில் வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இது சேர்ப்பாங்க. ஆரம்ன்ற பாரு இந்த சின்ன சின்ன பொருள், இந்த என்னது வாழை சீப்பு, அது வாழைக்கொலை, வாழைத்தண்டு எல்லாத்தையும் சேர்ப்பானுங்க அது உள்ளார. அதெல்லாம் போட்டுட்டு அது அதனால அதுங்க எதுவும் இப்ப போட்டுக்க மாட்டேங்குங்க. அதேதான் வந்து இந்த பொண்ணு சொல்லிச்சு, ஜெர்மன் பொண்ணு சொல்லிச்சு தாலியை பத்தி சொல்லும்போது அதெல்லாம் சொன்னாங்க. சோ இதெல்லாம் இந்த டிஃபரன்சியேஷன் இருக்கும்பொழுது இவங்க இந்த 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 விஷயம் சொல்லிட்டு இருக்கும்பொழுது பாத்தீங்கன்னா வேற யார் யார் என்ன நான் செய்ய மாட்டேன். ஒரு அம்மா ஏங்க அது எந்த விதத்துல நியாயம் பார்த்துக்கங்க. இத்தனைக்கும் அவங்க மும்பையிலேயே வளர்ந்தவங்க, மும்பை பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கா அப்புறம் அந்த பையன். அவங்களுடைய மராத்திய அந்த குழந்தை கத்து கொடுக்கலாம், ஹிந்தி கத்து கொடுக்கலாமா? ஹிந்தி வந்து அதான் இதுங்க மண்டையில எப்படி ஏறி இருக்கு பாரு. அதாவது ஹிந்தி பேசுறது வந்து உதவுமா. அப்ப அதாவது தமிழ் பேசுற ஒரு தமிழ் பையன் ஒரு மராட்டி பொண்ணு 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாரு. 2 பேருக்குமே அந்த மொழி மீது உணர்வு இருக்கு. அந்த பொண்ணு தமிழ் கத்துக்கிட்டோம், மராட்டி கத்துக்கிட்டோம். அது இன்னும் ஹிந்தி பேசலாம், ஆனா தமிழ் நீங்க சொல்லிக் கொடுக்க கூடாது. மராத்தி சொல்லிக் கொடுக்க கூடாது, மராத்தி சொல்லி அதாவது ஹிந்தி சொல்லிக் கொடுக்கலாம், ஹிந்தியில பேசலாம். ஆனா அந்த பொண்ணு 4 மொழியில பேசலாம். அதேதான் கிஃப்ட் தெரியுமா என்ன பொறுத்தவரைக்கும். அதேதான் அந்த மாதிரி வந்து இந்த ஒரு விஷயங்கள் இப்ப மருமகள் சைட்ல அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. வேற என்னெல்லாமா செய்ய விட மாட்டாங்க அப்படின்னா, இப்ப இந்த மராத்தி கதையா, அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு சொன்னுச்சு, அந்த திருப்பூர் பொண்ணு இருக்குல்ல, வீட்டுக்கே கூட்டு போகாத பொண்ணு, அந்த பொண்ணு சொன்னுச்சு ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா குறை சொல்லிட்டே இருக்காதீங்க. இப்ப நானே வந்து இப்போ உங்களோட சமையல் செய்யறேன் அப்படின்னா, இந்த சமையல் செஞ்சியா ஓகே, இந்த நாளைக்கு இப்படி செய் அப்படின்னு நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க. ஆனா எல்லாத்தையுமே குறையாவே சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி என் பையனுக்கு நீ இது நானா இருந்தா அதை செஞ்சு கொடுத்துருப்பேன், நானா இருந்தா இப்படி பார்த்துருப்பேன், நானா இருந்தா அப்படி பார்த்திருப்பேன், இத மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணாங்க. அந்த இலை போடும்போது விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டேன் இல்லையா. எல்லாத்த விட ஒரு பொண்ணு சூப்பரா சொன்னாங்க, இது நான் பார்த்திருக்கேன். ஏன்னா எங்க வீட்டுல வேற்று மருமகள் இருந்திருக்காங்க. இந்த செய்கை மொழியெல்லாம் எப்படி அப்படிங்கறத நான் பார்த்திருக்கேன். சமையல்ல டிஃபரன்ஸ் பார்த்திருக்கேன். இன்னி வரைக்குமே ரோட்டி அவ பண்ணா நல்லா இருக்கும், ஆனா வந்து காய் நானே பண்ணிக்கிறேன்னு எதையோ ஒண்ணு வதக்கி சாப்பிட்டுன்னு இருப்பாங்க எங்க அம்மா. ஓகேவா, இது எங்க வீட்லயுமே நடந்திருக்கு. அதுல இந்த விஷயமும் நான் பார்த்திருக்கேன் எங்க வீட்டுலங்கிறதுக்காக. உதாரணத்துக்கு என்னன்னா, அந்த பொண்ணு சொன்னாங்க எதையுமே எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. எங்க அம்மா என்கிட்டயுமே ஷேர் பண்ண மாட்டாங்க, அது ஒரு விஷயம். சோ எதையுமே என்கிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க, எல்லாமே அவங்க பொண்ணுகிட்ட தான் பேசுறாங்க. அப்ப அங்க என்ன நடக்குதுன்னே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஊராமுட்ல யாரோ ஒருத்தவங்க வந்து சொல்லி நாங்க புரிஞ்சுக்கிறோம், யாரோ ஒருத்தவங்க வந்து சொல்லி எங்களுக்கு தெரியுது அப்படின்றது அங்க அதை வந்து ரொம்ப கரெக்டா மென்ஷன் பண்ணி சொல்லுச்சு அந்த பொண்ணு. அதே மாதிரி இன்னொன்னு அந்த பொண்ணு சொன்னுச்சு, ஒரு புடவை ரொம்ப ஆசையா வாங்கிட்டு போய் கொடுப்பேன். இப்ப அவங்க பொண்ணு வாங்கிட்டு வராங்கன்னா அந்த புடவைக்கு உடனே ஜாக்கெட் தைச்சு உடனே போட்டுப்பாங்க. இப்ப இதே நான் எடுத்துட்டு வரேன்னா அதை எடுத்து அப்படியே வச்சிருவாங்க. அது எடுத்து வச்சா கூட பரவாயில்ல, வேலைக்கார பொம்பளை கொடுக்கறது, பால்கார பொம்பளை கொடுக்கறது ஆனா தாராள தொண்டி ஆயிடும்னு வச்சுக்கோங்களேன். எங்க அம்மா நான் வாங்கி கொடுத்துருக்க புடவையே கொடுத்துருக்காங்க. அது அப்படிதானா? சரி, எங்க வீட்டுல வந்து நான் எங்க அம்மா பாரபட்சமெல்லாம் நடந்துப்பாங்க சார். நான் வாங்கி கொடுக்குற புடவை இருந்தாலும் அதுதான், எங்க தம்பி ஒய்ஃப் வாங்கி கொடுக்குற நைட்டியா இருந்தாலும் அதுதான். ஆனா வந்து சில என்னுடைய அத்தைகள் வந்து நான் பார்த்திருக்கேன். இப்ப என்கிட்ட கேட்பாங்க, எனக்கு வரைச்சே நீ வாங்கிட்டு வந்துடுறியா, எனக்கு நைட்டி வாங்கி கூட, என்கிட்ட நைட்டியே இல்லை அப்படின்னு. இதே அந்த மருமகள்கிட்ட கேட்க மாட்டாங்க. அந்த மருமகளுமே என்கிட்ட வருத்தப்பட்டிருக்காங்க, ஒரு நைட்டி தானே எங்ககிட்ட கேட்க வேண்டியதானே, அதையும் உங்ககிட்ட மட்டுமே கேட்கறாங்க, அந்த உரிமை அவங்க எனக்கு வந்து ஏன் எடுத்துக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நானுமே அந்த வீட்டுல பார்த்திருக்கேன். அவங்க சொன்னாங்க, இல்ல அது புள்ள கட்டி கொடுத்து இது அப்புறமா கட்டிக்கலாம்னு வச்சுட்டேன். என்ன அப்புறம் கட்டிக்கலாம் அப்படின்னும் பொழுது அந்த ஒரு டிஃபரன்சியேஷன் வந்து என்ன வந்து நகர்த்தி வைக்கிறாங்கிறது அந்த பொண்ணுங்களுக்கு புரியுது. இதுல எல்லாத்தையுமே நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, யோசிச்சு பார்த்தா எல்லா மருமகளுமே வெளியில இருந்து வந்திருந்தாலுமே அவங்க வந்து எப்படியாவது பாண்ட் ஆயிடணும்னு நினைக்கிறாங்க. இவங்க தான் அதை தள்ளி வைக்கிறாங்க. தள்ளி வைக்கிறது மட்டும் இல்ல, உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்ற லெவலுக்கு அவங்க ட்ரீட் பண்ணாங்கன்னா அவங்க தமிழை கத்துக்கிறாங்க, கவலை மீனை பத்தி பேசுறாங்க. மீன் குழம்புல வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அவங்கள மாதிரி வந்து எண்ணெயில சமைச்சு கூட பண்ணி சாப்பிடலான்ற ஒரு சுதந்திரம் கூட வீட்டில் 6 பேர் வந்து ஒன்றா வந்து இந்த சாப்பிட்றான், எனக்காக மட்டும் இதை மாற்றக்கூடாதுன்னுக்காக மாறுற அளவுக்கு வந்து மாறும்பொழுது இந்த மாமியார்காரிகள் மட்டும் இவர்கள் வந்து மாறாமல் இப்படி இருக்கிறார்கள் அப்படின்றது தான் இங்கே இருக்கிற கொடுமையான விஷயம். ஆனால் எல்லா மாமியார்களும் சொல்கிற விஷயம், எல்லா மாமியாரும் அப்படியும் இல்லை, அவங்களும் சில பேர் பார்த்துக்கிறாங்க, சில பேர் புரிஞ்சுக்கிறாங்கன்னாலும் கூட இவ்வளவு குறைகளை அங்கே வைக்க வேணாம். ஏன்னா உங்களுக்காக அதாவது கல்ச்சரே, அதாவது
கல்ச்சரே சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல இருந்து ஒருத்தவங்க வந்து உங்களுக்காக எல்லாத்தையும் மாத்திக்கிறாங்க. எஸ். உங்க புள்ளைய எல்லாத்தோட ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் மேட்டர். ஓகே. அதுல எல்லா மாமியார்களும் ஆனா சொன்ன விஷயங்கள் என்ன ஒண்ணு பாத்துக்கிறேன்னா, என் பொண்ணு மாதிரி பாத்துக்கிறாங்க. அப்ப மருமகள்கள்லாம் சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பொண்ணு வந்து சொன்னுச்சு, அந்த அப்பா அம்மா இல்லாத பொண்ணுன்னு இருந்தாங்க இல்லையா வெஸ்ட் பெங்கால். அந்த பொண்ணு சொல்லுச்சு, அப்பா அம்மா வேற இல்லைன்னும் பொழுது நான் அவங்க வீட்டு பொண்ணாவே பாத்துக்கிட்டாங்க. எனக்கு வந்து அது வந்து ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க. அதன் பிறகு ஒரு பொண்ணுமே வந்து எல்லா பொண்ணுங்களுமே வந்து என்னை அவங்க மகளா பாக்குறாங்க அப்படிங்கிறதும், மாமியார்களுமே அவ ரொம்ப நல்லா பாத்துப்பா, அவளை வெகுளி, திட்டினா கூட அவ எதுவும் நினைச்சிக்க மாட்டா அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். ஒரு பொண்ணு சொல்லுச்சு, முதல்ல திட்டினா புரியாது, இப்ப திட்டா சரி இவங்க தான் திட்டுறாங்கன்னு நான் போயிட்டே இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். இத்தனைக்கும் அந்த பொண்ணு வந்து இவங்க தான் தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ணி இருந்திருக்காங்க. அவ ஒழுங்கா சமைக்க மாட்டா, அவ இதை பண்ண மாட்டா, நீங்க ஒரு ஒரு செஷன் மாதிரி எடுத்துட்டு வந்தா என்னெல்லாம் பிளஸ். ஜெர்மன்ல கல்யாணம் பண்ணிட்டு வந்த அம்மாவே கம்னு இருக்காங்க, இவங்களே போய் கல்யாணம் பண்ணி வந்த அம்மா குறை சொல்லி இருக்காங்க. அதே மாதிரியான விஷயங்கள் தான் இவங்க கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையே. காலமெல்லாம் புருஷன் சொல்ற பேச்சை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டு ஒரு அங்க ரூலரா மாறும் பொழுது அதை வந்து அவங்க எல்லா மருமகள்கிட்டையும் எதிர்பார்க்கறாங்க. அவங்க வந்து ஒரு குயினா மாறுறாங்க இல்லையா, அந்த குயினா மாறுறதுனுடைய எதிர்பார்ப்புகளை வந்து மருமகள் மீது வந்து இவங்க செலுத்துறாங்க. அதுதான் ஒரு விதமான ரேகிங் தான் வச்சுக்கோங்களேன். நான் என்ன கூட தான் இப்படிலாம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை. சரி, எங்க மாமியார் எங்க உயிரோடவே இல்லையே, கிளம்பி போயிடுச்சு. அதுதான் கரெக்டா தெளிவா பார்த்து எங்க எப்படி புள்ளைய கனெக்ட் பண்ணலான்னு மேல இருந்தே பார்த்து கரெக்டா கனெக்ட் பண்ணி தான் வச்சிருக்காங்களே. அப்புறம் என்ன, நல்லா தான் பாத்துக்கிறாங்க. கடலே என்ன ஒன்னா சவிடலே எங்க அக்காளின் மகளே நீ முக்காலும் கடலை என்ன மாமான்னு தான் கொஞ்சிடணும் மானே ஒரு மாமா காத்திருக்கேன் நானே. நன்றி, வணக்கம். அதேதான். ஏன்னா இதான் விஷயங்கள் எல்லாத்தையும் ஓரளவுக்கு நான் பேசி வேற ஏதோ 2-3 பாயிண்ட் வச்சிருந்தீங்களே, இது இட்ஸ் வேலிட் பாயிண்ட்லாம் சொல்லியிருந்தீங்க. இல்ல, வேலிட் பாயிண்ட் எல்லாத்தையுமே வந்து யோசிச்சு பார்த்தா ஜாக்கி, பசங்க வந்து அதே மாதிரி நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் நானுமே அதை சொல்லலான்றதை நீங்க சொல்லிட்டீங்க. சொல்லுங்க, திரும்ப உங்க வாயில சொல்லுங்க மேடம். ஓகே. பசங்க எல்லாருமே என்னன்னா, அவங்க அந்த பெண்கள் மாறி தனக்காக வந்திருக்காங்கிறது உணர்ந்து மாறுறாங்க. ஆமா. அதை வந்து இப்ப அந்த பொண்ணு சமைச்சு கொடுத்துக்குன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்ப அந்த பொண்ணு சமைச்சு கொடுக்க அதுக்கு என்ன தெரியுதோ அது செய்யுது. ஆனா எனக்கா இது செய்யுது இல்ல அப்படிங்கிற அளவுக்கு மாறி இருக்காங்க. அதுவும் இந்த ஜெர்மன் பெண்லாம் வந்து சாரியே கட்டின்னு வந்து கசகசன்றதாலுமே சாரி கட்டின்னு நகையெல்லாம் போட்டு வந்தாங்க. இந்த நகைன்னும் பொழுது இன்னொரு பொண்ணு சொன்னுச்சு, என்னம்மா இங்க அது நிறைய கோல்டு போடுறாங்க. அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. மகாராஷ்டிரா பொண்ணு ஆமா, என்ன இவ்வளவு கோல்டு எடுத்து மாட்டிக்கிறாங்கங்கிற மாதிரியான. நீங்க கேரளா போல இப்படி இன்னும் வந்து நிறைய அப்படியே கவுண்டர் தூந்துற. அதேதான், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு அப்டேட் மேடம், இந்த என்னது தலையில சத்தியம் அடிச்சு ஒரு யூடியூபர் இருந்து சொன்னார்ல, நான் உன்னை தவிர வேற பார்க்க மாட்டேன் பண்ண மாட்டேன்ட்டு. தமாலும் ஒரு நாள் கிளம்பி போச்சுல, ஒரு டாடா சுமோல போச்சுல, 2 பேரும் கல்யாணம் பண்ணி போட்டோ போட்டிருக்காங்க. நல்ல விஷயம். அது ஒருத்தன் கமெண்ட் போட்டிருக்கான் மேடம், திருட்டு வண்டி ஓட்டினாலும் அதுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஒன்று தாக்கணும் பெற்றா நீ பெரிய அந்த மாதிரிலாம் இல்லை. அதான் உலகத்துல எல்லாமே வந்து இதாக போயிடுது. அதாவது எப்படி சொல்றது, இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா அப்டேட்டட் தகவல் தான் மேடம். ஜாய் கிறிஸ்டா அந்த இவங்க மாதம்பட்டி. ஆமா சார். அப்போ வந்து என்ன தாட் ப்ராசஸ் வருதுன்னா, மெயினை விட வந்து சைடு சிக்குக்கு தான் வந்து சைடு சிக்கு தான் வந்து வேல்யூ அதிகமா இருக்கு. அதே சில இப்ப மாதம்பட்டிங்கிறதால ஓபனா சொல்லி முடிச்சிடுறாங்க சார். சில இடங்கள்ல பேச முடியல பாருங்க. அதனால சல்யூட் வைக்கிறதுலாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். அதேதான். நீங்க என்னென்னவோ பிரச்சனை, ஏன்டா தண்ணி வரல அப்படின்னா அதை கேட்கறது இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா மேடம், இந்த எல்லாமே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு அதை பத்தி தான். ஆமா, ஏன் கரண்ட் பில் ஏறிச்சு, ஏன் வந்து சொத்து வரி ஏறிச்சு, ஏன் வந்து இதெல்லாம் இது இல்ல, ஏன் இவ்வளவு கொலை இப்ப எது வந்து எது முன்னாடி வச்சு சார். நீங்க அதாவது என்னென்னவோ பேசியிருந்தாங்க, ஒரு மேடையில என்னென்னவோ பேசுறாரு, நீங்க எது கேஸ் போடுறீங்க? ஆனா என்ன நீங்க ஒண்ணுமே லாய்க்கு இல்ல என்ன சொன்னா அதுக்கெல்லாம் கேஸ் போடல, எது கேஸ் போட்டாங்க? அப்ப என்னத்தை பத்தி பேச்சு வருவீங்க? அவ்வளவுதான். இது ஏதாவது கடைசி வரையும் பேசுறேன். ஒருத்தர் அடிக்கடி வீடியோ போட்டுவாரு, சூப்பரா சொன்னாரு. ஏன்னா எவ்வளவு ஒரு உணர்ச்சி பொங்கு ஒரு சுதந்திர தின விழா வந்து கொண்டாடி இருக்கிறோம், கடைசியில பார்த்தா கடைசியில பார்த்தா இந்த கருப்பத்தை பண்ணி வச்சுக்கலாம். எனிவே, கம் டு தி பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள்ல வந்து மாமியார் வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்காங்க அப்படிங்கறத, ஒரு சில வீடுகள்ல மாமனார்கள் சப்போர்ட்டா இருக்காங்க. நான் ஒரு சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா மாமனார் தான் பயங்கர ஆப்போசிட்டா, அந்த பின்னாடில இருந்தே அது என்ன மருமக வந்து தண்ணி கொடுக்க மாட்டேன்து, அது என்ன மருமக பேச மாட்டேன்து, அதுக்கப்புறம் ஏன் மராத்தி சொல்லி கொடுக்குது, இதெல்லாம் யார் ஏத்தி விடுறாங்கன்னு பார்த்தா மாமியார்கள் ஏத்தி விடுறாங்க. தமிழ் கத்து கொடுத்து அந்த பெண்ணுக்கு வந்து தமிழ் ஃபுல்லா அதுதான் ஒரு சப்போர்ட் பண்ற அந்த மாதிரி ஜாக்கி. பேப்பர்லாம் எடுத்து வந்தா உடனே படிக்க வச்சிருவாராம்.
ஆமா அந்த பொண்ணு டக்குன்னு படிக்குதே, நீயா நானா மருமகள் வெர்சஸ் மாமியார் அதான போட்டிருக்கீங்கன்ற அளவுக்கு அந்த ஆமா. பொண்ணு இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. அதான் யங்கர் ஜெனரேஷன் ஒரு சில பெயர்கள் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்காக மாறி வரணும்னு நினைக்கிறப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, எப்பவுமே இது ஒண்ணு நடக்குது ஜாக்கி. கொஞ்சம் மாறி வராங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே ரூல் அவுட் பண்றது அவங்க. எஸ் எக்ஸாக்ட்லி. அத வந்து நீங்க ஆரம்பத்துல இருந்தே செய்யும். இப்ப இதையே நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப மாறி வர்றவங்களுக்கு கூட உங்களோட தாட் ப்ராசஸ் என்ன? உனக்கு என்னத்துக்கு மாறணும்? அதேதான். அப்ப பையன் மேல அந்த கோவம் வரும். நீ ஆ, எல்லாம் எதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க? நீ எதுக்கு என்ன கல்யாணம் பண்ண? அதேதான். அப்படிங்கிற அந்த கோவத்த நீங்களாவே உண்டு பண்ணி, ம். நீங்களாவே ஒரு விஷயத்த கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல அவ்ளோ மருமகள்கள் மாறின மருமகள் மேல நீங்க இவ்ளோ விஷயங்கள் இருக்குன்னா, அப்ப மாறாத மருமகன்னா நீங்க என்ன செய்றீங்க? என்னெல்லாம் பண்ணியிருப்பீங்க. அங்க அடங்கி போயிருவாங்க. நீங்க கவனிச்சு பாருங்க ஜாக்கி. ஒரு வீட்ல ம். 3 மருமக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இது யாருக்காவது நடந்திருக்கு நீங்க வேணா கமெண்ட்ல சொல்லுங்கயா. ம். ஒரு 3 மருமக 4 மருமக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இல்ல 2 ஏதோ ஒரு கம்பேரிசன் நம்பர்ஸ்க்கு. ம். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா, அப்படியே அமைதியா இருப்பாங்க. இல்ல லாஸ்ட் மருமக அமைதியா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நடுவுல இருக்கிற மருமக ஏதாவது பயங்கரமா கேள்வி கேட்பாங்கன்னா, ம். அங்க விட்டுற இவங்க வேண்டியது. லாஸ்ட் ஃபர்ஸ்ட் கிட்ட மட்டும் தான் வந்து ரூல் பண்றது. ம். எங்க செகண்ட் மருமகிட்ட ஆமா. நோ அதான் மவுத் இதுல இந்த இதுல ஃபாஸ்ட். சொன்னவங்களே, ஹாரி கூட அந்த உதாரணம் சொன்னாப்புல. ஆ, இந்த பிக் பாஸ்ல. ஒரு நாய் துரத்துது. ஆ. நாய வந்து கல் எடுத்து அடிக்கிறீங்க. மீண்டும் வருதுன்னா, அப்ப நாய்க்கு மதிப்பு இல்ல, கல்லுக்கு மதிப்பு இல்லல்ல. அதேதான். அந்த மாரி அந்த மாரி ஒரு உதாரணம் சொல்லுவேன். அது மாரி தான். இப்ப நீங்க எதிர்க்கிறவங்கன்னா அங்க சைலண்டா போயிறது. கொஞ்சம் மாறுறாங்கன்னா வந்து கோலம் போட கொஞ்சம் தெரியல, கைண்டா காலையில இருக்கிறாங்க. எழுந்திருக்க தெரியல அதேதான். அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு வாங்க. அந்த இடத்துல ஒரு விஷயம் வந்து சொன்னது வந்து கரெக்டான பாயிண்ட் என்னன்னா, அதாவது உங்களுக்கு மட்டும் சொல்லல. ஆ. அவங்க பொண்ணுங்களுக்கு சொல்லுவாங்க. அது வந்து என்னன்னா, இங்க எரிஞ்சு ஊத சொல்லுவாங்க. கொஞ்சம் "ஏய் எழுந்துருமா, அம்மா ம். எழுந்துருடா கண்ணு" இல்ல அதுல அப்படின்னுவாங்க. அத ஒரு மருமக ஒத்துக்கிட்டாங்க. ஆமா. ஏன்னா ம். நான் எங்க வீடு மாரி தான். நான் லேட்டா எழுந்திருக்கிறதுலாம் என்ன குறையே சொன்னதில்ல. சொன்னது. எங்க வீடு மாரி தான் நான் இங்க இருக்கேன். ஆமா. அப்படிங்கிறத அந்த பொண்ணு சொன்னாங்க. ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க ஜாக்கி. எல்லா அம்மாக்களும் பெண்களுக்கு சொல்றது ஆ. கிடையாது. அப்படியே ஆமாமா. கொண்டு வருவாங்க. ஏதாவது கண் எதிர்க்கே நான் பார்த்துருக்க மாட்டேன். அந்த மாரிலாம் ஏதோ அட்வைஸ் பண்ண மாரிலாம் எனக்கு இன்னும் தோணும். யாரு என்ன தானே இல்லையே நான் அது அப்படியுமே சொல்லியே. ஏன்னா வந்து என்ன எப்படி எங்க அம்மாவுக்கு என்ன தெரியுமாயா? இவங்க என்ன பார்த்துக்கிறதே எங்க அம்மாவுக்கு பிரச்சனையே. அது என்ன தாங்குறான். எதுவுமே திட்ட மாட்டேங்கிறான்டா தம்பி. இவன் தான் இவளுக்கு எடுக்குறான். உங்க அப்பனுக்கு அடுத்து இவன் தான் அப்படின்னுவாங்க எங்க அம்மா. அதனால நம்ம அப்படிதான் பேர் வாங்கி வச்சிருக்கோம். ஸோ எங்க அத்தைகளுமே எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு அவங்கன்னா கூட பரவால்ல. எங்க அத்தைலாம் என்ன ரொம்ப சப்போர்ட்டா பார்த்துக்குவாங்க. பட் எங்க அம்மா அப்படிலாம் கிடையாது கைஸ். இவங்க சும்மா ஏத்தி விட்றாங்க. பட் ஸோ ஷி இஸ் த சோ மெயின் மெனி கல்பிரேட் அங்க. சோ மெனி நெகிழ்ச்சியான தருணங்கள் வந்து உண்மையிலேயே. எல்லாமே லாஸ்ட்ல அழுது வந்துருவோம். ஏன்னா இந்த ஷோ அப்படிதான் போகும். ஆ. ஃபர்ஸ்ட் இப்படி போய் அப்புறம் ஏத்தி விட்டு, அதுக்கப்புறம் வந்து கன்க்ளூஷன் சொல்லி, அதுக்கு பிறகு வந்து ஒரு சென்டிமெண்டலான ஒரு கேள்விகளோட முடிக்கும்போது எல்லாருமே எஸ். தங்களுடைய எல்லா கசப்பு பக்கங்களையும் மறந்துவிட்டு, ம். ஒரு ஹாப்பி மொமெண்ட்டுக்கு போவாங்க. அப்போ வந்து அது வந்து பியூட்டிஃபுல் டியர்ஸா மாறி நிக்கும்னு எஸ். வச்சுக்கோங்க. எஸ். எஸ். இடைவரும் பலவித தடைகளை தகர்த்திங்கு வாழ்ந்து காட்ட வேண்டும். இலக்கிய பெண்மைக்கு இலக்கணம் நீ என யாரும் போற்ற வேண்டும். மாதர் நம்மை கேலி பேசும் மூடர் வாயை மூடுவோம். மானம் காக்கும் மாந்தர் யாருக்கும் மாலை வாங்கி போடுவோம். வீடு காக்கும் பெண்ணை வாழ்த்தி நாடும் ஏடும் பேச வேண்டும். நைஸ். மனதில் உறுதி வேண்டும். வார்த்தையிலே தெளிவும் வேண்டும். நினைவு நல்லது வேண்டும். நெருங்கின பொருள் கைகொட வேண்டுமா? ஆமா. சம்திங் லைக் தட். நெருங்கின பொருள் கைகொட கைப்பட வேண்டும். ரைட். எனிவே தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட். லைக், எஸ். ஷேர் பண்ண அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியை இந்த நேரத்துல நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம். டெய்லி இனிமேல் வந்து வீடியோஸ் நெறைய வரும். அதுக்கு முன்னாடியே நாங்க வந்து ப்ரிப்பரேஷனா சில வீடியோஸ்லாம் பண்ணிட்டு தான் இருந்தோம். ம். இனி எப்பொழுதுமே தொடர்ந்து வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். எஸ். 10 நிமிஷமோ, 15 நிமிஷமோ, 25 நிமிஷமோ பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டுகளையும் முக்கியமா லைக் நம்பர்ஸ் போட மறக்காதீங்க. வியூஸ் எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு லைக்ஸ் வரும்போது இன்னும் நெறைய வீடியோக்கள் பண்ணுவோம். அதுதான். கண்டிப்பா. ஸோ தொடர்ந்து எங்களுக்கான சப்போர்ட்ட நீங்க குடுங்கன்றது தான் கேள்வி. சொல்ற விஷயம். ப்ளீஸ் கன்க்ளூஷன் அண்ட் ஆமா. கன்க்ளூஷன் சேம் திங் தான். ம். நெறைய வந்து லைக் நம்பர்ஸ் முக்கியமா ஹைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹைப் பண்ணும்போது சில பேர் வந்து டவுட்ஸ் கேட்குறீங்க. ம். ஹைப் வந்து ஒரு 3 தடவைக்கு மேல பண்ண முடியாது. ஒரே அக்கவுண்ட்ல இருந்து நீங்க ஒரு வாரத்துக்கு ஒரு சேனல்ல ம். 3 தடவைக்கு மேல உங்களால வந்து ஹைப் பண்ண முடியாது. அத ம். வந்து நீங்க பார்த்துக்கணும். அதன் பிறகு வந்து கமெண்ட்டுகள் என்ன ஒரு நெறைய பேர் இப்ப ஹார்ட் அதெல்லாமும் குடுக்குறீங்க. டீட்டெயில் கமெண்ட் குடுக்குறவங்களுக்கும் வந்து ஆமா. கமெண்ட் குடுக்கும் பொழுது அந்த சேனல வந்து நீங்க ஆக்டிவா வச்சுக்கிறதே வந்து ரொம்ப தேங்க் யூ. ஏன்னா, நீங்க அவ்வளோ நேரம் அந்த சேனல்ல இருக்கும்போது அதெல்லாம் வாட்ச் ஹவர்ஸ்ல வந்து கனெக்ட் ஆயிடும். கணக்குல. 2வது அ டக்குனு ஏதோ ஒண்ணு போட்டு கடந்து போகாம, உங்க வாழ்க்கையில இது மாரி ஏதாவது ஒரு விஷயம் எஸ். நடந்திருக்கும். அதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். இது மாரி கண்டிப்பா. இருக்கும் அப்படின்றத வந்து போடலாம்.
அனானிமஸ் கமெண்ட்டாக கூட நீங்கள் போடலாம் ஆக்சுவலாக நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ, ரைட்? ஆமா, அனானிமஸாக கூட கமெண்ட் போட Comment முடியுமாங்க. ஸோ நீங்க அதை எனிவே அது ஒரு உரையாடலுக்கு துவக்கமாக இருக்கட்டும் அப்படின்றது தான் நான் நினைக்கிறது. எஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட். லைக் லாஸ்ட்டாக இன்னொரு ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிட்டேன். பிக் பாஸ் தொடங்கிடுச்சு. அதனுடைய வீடியோஸும் ரெகுலராக போட்டுட்டு இருக்கோம். ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வீடியோஸ் வந்து ரெகுலராக நஸ்ரீன் சொன்ன மாதிரி வந்து பள்ளி மிட்டாய் சதுரன மாதிரி அவ்வளோ வீடியோக்கள் நாங்கள் போட்டுட்டு இருக்கோம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கான ரெஸ்பாண்ட் மட்டும் நீங்கள் பண்ணுங்க. பண்ணினா ஒன்றை கொடுத்து ஒன்றை பெறுகிறோன்ற மாதிரி லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுற அத்தனை பேருடைய வாழ்விலும் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று வாழ்வாங்க வாழ எல்லாம் உள்ள இயற்கை துணை நின்று வாழ்த்தட்டும் அப்படின்றது தான் இங்கே நம்ம சொல்லக்கூடிய விஷயம். வேற என்ன உங்கள் கருத்துக்களை பெருடங்களை ஏற்படுங்க. இந்த வேறொரு எபிசோட் அவங்க நாங்கள் சந்திக்கிறோம். ஒரு நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் சைனிங் ஆஃப். Yeah.